Good morning and happy Sabbath. ஸோ என்னுடைய ஃபியூச்சர் டாக் வந்து இந்த இமேஜ் ஆஃப் காட். ஸோ ஒரு சயின்டிஃபிக் ஒரு ரெவல்யூஷன் அண்ட் இன்வென்ஷன் ஆஃப் ஹியூமன் ஹிஸ்ட்ரி, அந்த ஒரு பேஸ் வச்சு ஒரு பைபிள் ஒரு கனெக்ஷன் கொடுக்கலான்னு நான் யோசனை பண்ணேன். ஃபியூச்சர் டாக் இந்த இன்ட்ரடக்ஷன், அந்த நேம் என்னன்னாக்கா இந்த இமேஜ் ஆஃப் காட். ஸோ கொஞ்சம் பேர் எல்லாமே படிச்சிருப்பீங்க. இது ஒன்றும் கொஞ்சம் சீனியருக்கு புதுசாக இருக்கும், ஆனால் குவாலிஃபைடு எஜுகேட்டடாக யூத்துங்களுக்கு இது வந்து பியூசி டிகிரி இன்ஜினியரிங்கு எல்லாத்துலேயும் ஒரு சப்ஜெக்ட் ஒர்க்கு, ஒரு லேப் கூட இருக்குது இதில். ஸோ அது யார் கான்சன்ட்ரேட் பண்ணிங்களா என்னன்னு தெரில. பேசிக்லி எல்லாருமே இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இன்வைட்ரோ பிளான்ட் செல் கல்ச்சர்னு சொல்லிட்டு இது பார்த்திங்கனாக்கா இந்த ப்ராசஸில் தான் குழந்தை ஆகாதவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கனாக்கா மேல் அண்ட் ஃபீமேல் ஸ்பெர்ம் அண்ட் எக் எடுத்துகிட்டு அந்த ஒரு சிஸ்டமில் இந்த இன்வைட்ரோ அந்த அட்மாஸ்பியரில் அசெப்டிக் கண்டிஷன்ஸு ஸ்டெர்லைஸ்டு இதில் வந்து அந்த குழந்தை உருவாகிறதுக்கு இது பண்ணுறாங்க. அந்த டெக்னிக் எல்லாமே இதெல்லாம் பாசிபிளி இதுலேருந்து தான் வந்து நான் நினைக்கிறேன். பாசிபிளி பிஃபோர் தட் இது இருந்துச்சு. ஆக்சுவலி இந்த பேஸ் மேலே தான் அந்த ஒரு இன்வென்ட் ஆயிருக்கலான்ட்டு. இட் இஸ் நாட் I'm not sure, but I believe in this one. இது ஒரு இன்ட்ரடக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, a laboratory technique used to grow whole plants from small plant pots, cells and tissue on a nutrient-rich gel and liquid media under sterile and controlled environment or conditions. ஒரு பிளான்ட்டுடைய க்ரோயிங் பாட் இருக்குது. ஒரு செடியிலையும் ஒரு டிஷ்யூன்றது வந்து ஒரு வளர்கிற தன்மை, டிஷ்யூ க்ரோயிங் பாட்ஸ்ன்னு ஒரு மொலைன்றோம் இல்லைங்களா. ஸோ அதுதான் டிஷ்யூ தமிழில் வந்து, அதுதான் க்ரோயிங் பாட்டு. அந்த ஒரு இது எடுத்துகிட்டு ஸ்டெரைல் கண்டிஷன் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே மீடியம்ஸ் எல்லாம் போட்டு வளர்க்கும் போது என்னன்னாக்கா இட் க்ரோஸ் அஸ் ஏ ஹோல் பிளான்ட், ஒரு புது செடியாக உருவாகுது. வேறஸ் ஹியூமன் பீயிங் ஒரு டிஷ்யூ எடுத்தாக்கா வி கேனாட் கம்ப்ளீட் மேக் ஏ ஹியூமன் பாடி. அதுதான் வித்தியாசம். வேர் பிளான்ட் டிஷ்யூஸ் ஆர் ஹியூமன் டிஷ்யூ, தெர் இஸ் எ டூ டிஃப்ரென்ஸ். பிளான்ட் டிஷ்யூ கேன் ப்ரொடியூஸ் அ ஹோல் பாடி ஃப்ரம் சிங்கிள் டிஷ்யூ, வேர் ஹியூமன் டிஷ்யூ தெர் இஸ் அ மேல் அண்ட் ஃபீமேல் இன்வால்வ். ஸோ இந்த கேஸில் இது இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ப்ரொசீஜர் எப்படி பண்ணுறாங்கன்னா, நான் சொன்னேன்ல இந்த க்ரோயிங் பாட் ஒரு பிளான்ட்லேருந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து அந்த ஒரு டிஷ்யூ எடுக்கிறோம் எக்ஸ்பிளான்ட்டு. அது வந்துனாக்கா அந்த நியூட்ரன் ஜெல் அகார் மீடியமில் வந்து அது தேவையான சத்தில் வந்து இன்செர்ட் பண்ணோம். தென் இட் ஸ்டார்ட் க்ரோ, தென் கேன் கோ ஃபார் க்ரீன் ஹவுஸ் செகண்டரி பிளான்ட்லெட் அண்ட் கம்ப்ளீட் ஃபார் ஃபீல்டு. ஸோ இதுதான் ப்ராசஸ் ஆக்சுவலி. அதில் பார்த்தாக்கா டிஷ்யூ டிரான்ஸ்ஃபர்ட் இன் மீடியம்னு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த டிஷ்யூ எடுத்துகிட்டு ஜஸ்ட் ஒரு ஸ்மால் சைஸாக இருக்கும், அது எடுத்துகிட்டு அந்த நியூட்ரியன் மீடியம் இருக்குது, இட் ஸ்டார்ட்ஸ் க்ரோவிங் ஹோல் பிளான்ட்டாக இருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா, அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னாக்கா இது எங்கே பார்த்தீங்கன்னாக்கா மதர் பிளான்ட்ஸ் எங்கேருந்து எடுத்தீங்க இல்லையா, தாய் செடியிலேருந்து எடுத்த அந்த சேம் கேரக்டர் வந்து இந்த செடிக்கு வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அதுதான் இந்த அமேசிங் திங்ஸ் இந்த டெக்னாலஜியில் வந்து. அது வந்து ஃபர்தர் பிளான்ட் மல்டிப்ளிகேஷன் இன் லார்ஜ் ஸ்கேல். இந்த ப்ராசஸ் வந்து எதுனாக்கா கிளைமேட் கண்ட்ரோல்டு என்வாயர்மெண்ட்டில் பண்ணுவோம். அந்த வைரஸ்ஸு பாக்டீரியா டஸ்ட் எதுவும் இருக்காது, ப்ளஸ் அசெப்டிக் கண்டிஷன்ஸு, டிசீஸ் ஃப்ரீ, and even those who entering this place you have to complete wash and completely cover the place. Make sure that the plant cannot be infected because of your uncleanness. நம்ம அன்க்ளீன்னஸ் நம்மக்கிட்ட இருக்கு வந்து அது இன்ஃபெக்ட் ஆகி அந்த பிளான்ட் பல்யூட் ஆகி கேன் சான்ஸ் ஆஃப் டையிங். ஸோ அது ப்ரொடெக்ட் பண்ணுறது தான். போத் that culture is aseptic conditions free from disease, even we are operating that operator should also free from disease ன்ட்டு இருக்கணும். அதான் இப்போ இருக்குனாக்கா அந்த லைட்டு வச்சு அந்த க்ரோத் ரூமில் வந்து லைட்டெல்லாம் கொடுத்துட்டு இது பண்ணோன்னு சொல்லிட்டு அந்த ப்ராசஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்தாக்கா அந்த ப்ரொசீஜர் 5 எதுனாக்கா இந்த பிளான்டிங் வந்து ஆர்டனிங் ஸ்டேஜ் வரும். ஸோ குழந்தை பிறந்துட்டு பிறகு எங்கே வந்து கொஞ்சம் இன்குபேட்டரில் வச்சு கொடுக்குறாங்க இல்லையா, ஸோ அந்த ஸ்டெப்பு தான் இதுவும். கொஞ்சம் ஆர்டனிங் ஸ்டேஜ் வச்சுட்டு தென் யூ கேன் கோ ஃபார் ஃபைனல். டைரெக்டாக லேப்லேருந்து பாட்டில் டெஸ்டியூப்லேருந்து எடுத்து பிளான்ட்ஸை நீங்கள் வச்சாக்கா செத்துரும். ஸோ
Before that, this you have to follow this method, ordering stage in வாங்க, to give strength to that environment change of lab to soil. So அந்த environment பண்ணுறதுக்கு just off shade, off light, and even the humidity and temperature should be perfect to make that plant to ready for soil environment to give fruit perfect the mother's character. அது பார்த்தீங்கன்னாக்கா இந்த இதில் வந்து எல்லாமே பண்ணலாம். ஜஸ்ட் ஒன் டிஷ்யூ எடுத்துகிட்டு 10 lakhs plants you can produce. One tissue can multiply 10 lakhs, 1 million. So that is the amazing technique in this one. 1 million equal to how much? 10 lakh. ஸோ வேறஸ் ஹியூமன் பீயிங் ஒன் டிஷ்யூனாக்கா அது ஒரு சைல்டு தான் வரும். வேறு பிளான்ட்டில் வந்து கடவுள் வந்து ஒரு கடவுளே வந்து ஏதேன் தோட்டத்தை வந்து அந்த செழுமையாக வைக்கணும்னு தான் அந்த எல்லாம் ஒரு கான்செப்ட்ஸ் இருந்துச்சு. பிகாஸ் ஆஃப் சின்னு வந்து இது எல்லாமே இதுவாகிடுச்சு. ஸ்டில் திஸ் டெக்னிக் இஸ் தேர். இந்த இது வச்சு ஒரு பிளான்ட் வச்சு கேன் ப்ரொடியூஸ் மில்லியன்ஸ் டு பிளான்ட்ஸ் டுகெதர் அண்ட் த கேரக்டர் இஸ் சேம். த சேம் சினாரியோ, யூனிஃபார்மிட்டி, அந்த கலரு, அந்த ப்ரீடு எப்படின்னு சொல்லி லீஃப் ஸ்ட்ரக்சரு எல்லாமே அதே மாதிரி வரும். ஸோ அட்வான்டேஜ் இன் இன்வைட்ரோ செல் டெக்னிக் என்னன்னாக்கா யூனிஃபார்ம் க்ரோத். எல்லாம் ஒரே இதில் வந்து ஒரே ஸ்டேஜில் போகிறதுனால யூனிஃபார்ம் க்ரோத், எதுவும் அப் அண்ட் டவுன் வராது. ஈல்டிங் இது ஃபஸ்ட்டு வந்துச்சு, இது செகண்ட் வந்துச்சு, அது இல்லை. யூனிஃபார்ம் க்ரோத் இருக்கும். டிசீஸ் ஃப்ரீ பிளான்ட்ஸ். தேர்டு ஒன் ரீடைன்ஸ் மதர் பிளான்ட் கேரக்டர். ஃபோர்த்து ஐ ஈல்டிங். வாட் எவர் த மதர் பிளான்ட் எது கேரக்டர் இருந்துச்சோ, ஸோ அதே கலரு அதே ப்ரீடிங் இது ஒரு ரேர் வெரைட்டினாக்கா அதே மில்லியன்ஸ் டுகெதர் you can regain this plantlets. One tissue can produce million plants, harvesting at one time. ஃபைனலாக அந்த கட் ஃப்ளவர்ஸோ அந்த ஃப்ரூட்டோ நம்ம கட் பண்ணும்போது ஓல் 10 lakhs plants ஹார்வெஸ்டிங் பண்ணி ஒன் பிளான் நம்ம டெஸ்பேச் பண்ணலாம். த கன்சர்ன் பர்சனுக்கு நம்ம இது பண்ணலாம். ஸோ இது எது கம்பேர் பண்ணுறனாக்கா தி இமேஜ் ஆஃப் ஹிஸ் சன். ஸோ டைம் ஷார்ட் ஆகிருந்தால் நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிச்சிட்டேன். 1 John 2:6. Whoever claims to live with him must walk as Jesus did. Philippians 2:5. In your relationship with one another, have some same mindset as Jesus Christ. Third one, Romans 8:29. For though those God foreknew, he also predestined to be conformed to the image of his son. ஸோ இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பிளான்ட்ஸில் இருந்துச்சா, ஸோ மதர் பிளான்ட்டில் எங்கே இருந்துச்சு அப்படியே வந்துச்சு. ஸோ மதர் பிளான்ட்ஸ் இஸ் கன்சிடர்ஸ் அ ஜீசஸ் கிரைஸ்ட். His children, we have to carry forward his image and his character. So Jesus and 1,44,000 in Revelation 7. சென்டரில் ஜீசஸ் இருக்கிறாரா, சரௌண்டட் பை இன் ஹெவன்லி ஜியான்ல யார், சரௌண்டட் பை 1,44,000. This 1,44,000 is taken by 10 lakh plants, 1 million from one tissue. So 1,44,000 reflects the character of Lamb. So Revelation 14:4. These are those who did not defile themselves with the woman, for they remain virgins. They follow the Lamb wherever he goes. They were purchased from among mankind and offered as a first fruit to God and to the Lamb. So அதுதான் அர்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். So everybody understands science and Bible, Jesus Christ and disciples. It also talks of the end time remnant church. God bless you.